ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க டிஎஸ் vlog. இப்போ நம்ம புடலங்கா பொரியல் எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரமா கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து 2 விசில் கடலைப்பருப்பை 2 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. நம்ம புடலங்கா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் விசில் வந்திருக்கும். குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க, பாதி வெந்துருச்சு. இதுல புடலங்காயை சேர்த்துக்கலாம். ஒரே பாட்டில் ஒரே தடவை எப்படி செய்யலாம்னு சொல்றேன். புடலங்காயை போட்டு ஒரு விசில் புடலங்காய் வெந்துடும். இப்போ வடச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை இது கொஞ்சம் பொரியட்டும். 10 நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்யறதுக்கு. கடலைப்பருப்பு நீங்க நைட்டே ஊற வைக்கலாம். ஆனா அது கொஞ்சம் ரொம்ப குழஞ்சிரும் பருப்பு. 2 விசில் விடும் போது கம்மியா 1 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அந்த புடலங்காய், கடலைப்பருப்பு 1 விசில் விட்டுருப்போம் இல்லையா, அது வெந்திருக்கும். அது தனியா வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் கடலைப்பருப்பு, புடலங்கால ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். பாருங்க, நான் வடிச்சு வச்சிருக்கிறேன் தனியா. பாருங்க எவ்வளோ சாஃப்டா வெந்திருக்குன்னு சொல்லி. குழையல, கரெக்டா வெந்திருக்கும். 1 விசில் விட்டா போதும். இப்போ உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம வடிச்சு வச்சிருக்கிற புடலங்காய், கடலைப்பருப்பு இதுல சேர்த்துக்கலாம். ரொம்ப கிண்ட வேண்டாம். ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும். பருப்பும் காயும் நல்லாவே வெந்திருக்கும். லைட்டா நடுவுல மட்டும் கொஞ்சம் கேப் விடுங்க. ஏன்னா அந்த தண்ணி, காயில இருக்கிற தண்ணி எல்லாம் நடுவுல நின்றும். அந்த தண்ணி வத்துற அளவுக்கு மட்டும் வெயிட் பண்ணா போதும். தண்ணி வத்திருச்சு. இப்போ தேங்காய் துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மிஞ்சி போனா 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். புடலங்காய் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.